ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய மயான காளியைத்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அங்காளம்முடைய மறு அவதாரம் மயான காளி. ஏன்னா இந்த மயான இடத்திலே அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலையான இடம், விடுதலை தரக்கூடிய இடத்துல அம்மா இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா சக்தி பீடத்தில் தலைமை பீடமாக இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த அம்மா தான் ஆதியின் கடவுள், ஆதிக்கடவுள்னு சொல்லலாம். அங்காளம்மனுக்கு இதுதான் கோயிலே. மற்ற எல்லாமே பிரான்ச்சு தான், சப் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. அங்காளம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி போகாத ஆளுங்களே கிடையாது. எல்லா ஊர் கோயிலுக்கும் அங்காளம்மன் கோயிலுக்கு எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக போயிட்டுருக்காங்க, திருவிழாலாம் நடத்துகிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அங்காளம்மன் என்பது 3வது அவதாரம். முதல் அவதாரம் ஆதிசக்தி, 2வது அவதாரம் தட்சனுக்கு மகளாக பிறந்த தாட்சாயினி, 3வது அவதாரம் தான் அங்காளம்மன். அதனால தான் இந்த அங்காளம்மனை இன்றைக்கி பார்க்குறதுக்காக பல பேர் பல இடத்துலேருந்து வந்தபடியே இருந்துகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, அம்மா ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி அந்த மாதிரி. நான் தென்கையில் நோக்கி உட்காந்துட்ருக்கேன், என்னை யாரெல்லாம் பார்க்க வரீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் விடுதலை கொடுக்குற இடத்துல இருக்கிறது தான் இன்றைக்கி அத்தனைக்குமே பேய்களுக்கு அதிகாரி, துஷ்ட சக்திகளுக்கு அதிகாரி, கெட்ட சக்திகளுக்கு அதிகாரி. இந்த கலியுகம் பல பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த விடுதலை ஆகணும்னா இந்த கோயிலுக்கு வரும்போது நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஏன்னா இது தர்மத்துக்கும் நீதிக்கும் போராட்டம் நடக்கும், அநீதிக்கும் நியாயத்துக்கும் அப்படி போராட்டம் நடக்கும்போது நம்ம நினைப்போம் கடைசியில் தெய்வம் தான் நமக்கு துணை இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த தெய்வத்துக்கு துணை இருக்கணும்னா இங்கே வரும்போது நிச்சயமாக துணை இருக்கும். ஏன்னா நம்ம கடைசியில் எந்த இடத்துல விழுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக வருதுன்னா அம்மா அப்படின்ற மாதிரி அம்மா காலில் தான் விழுவோம். அப்படி விழும்போது நமக்கு நிச்சயமாக அம்மா நல்ல பலன்கள் தருவாங்க. மாசி மாதம் மயானத்தில் இன்றைக்கி சடை விரிச்ச கோலத்தோடு போயிட்டுருக்காங்க. வதம் பண்ணுறதுக்காக, பிரம்மனுடைய தலையை வதம் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய அதாவது சிரசை இவங்க கடைசியில் வாங்கிக்குவாங்க. சிவனுக்கு கையில் பிடிச்சிக்கும். சரஸ்வதி சாபத்தால் பல நாடு நகரங்கள்லாம் சுற்றிட்டு எல்லா இடத்துலையும் அன்னதானம் வாங்கி பார்ப்பார். யார்கிட்ட போட்டாலும் அந்த அன்னதானங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாத ஒரு பசியை உருவாக்கிடுவார். அந்த பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவாங்க. பிரம்மன் தலையை வெட்டினதாலையும் அதுவுமே இல்லாத அவர் ஐயர்னு சொல்லுவாங்க. அவருடைய தலையை வெட்டினதால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் சிவனுக்கு ஏற்பட்டது. அந்த சிவனுக்குடைய தோஷத்தை நீக்கிறதுக்காக இவங்களும் பல ஆண்டுகள் தபம் கிடந்து அதுக்கப்புறம் தான் சிவன் தலையை தன்னுடைய காலுக்கு அடியில் பிரம்மனுடைய தலையை மெரித்து சிவனுக்கு விடுதலை தராங்க. அப்போ சிவனுக்கே விடுதலை தராங்கன்னா பல பக்தர்கள் வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அம்மா விடுதலை தர இடத்துல இருக்கிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மா பாருங்கள், பல அவதாரங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாதம் அம்மாவாசை ஊஞ்சல் தாலாட்டு வழிபாட்டெலாம் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் சிவனுக்கே தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் அவங்களால நீக்கப்பட்டிருக்குன்னா அப்புறம் பாருங்கள், பிரம்மனுடைய தலையை தன்னுடைய காலில் மிதித்து வச்சு உட்காருவாங்க. அப்போ தான் அந்த ஆணவம் அகம்பாம்பு எல்லாமே அழியும். அவரே சொல்லுவார், கடைசியில் தன்னுடைய காலில் நானே இருக்கிறம்மான்னு சொல்லிடுவார். நான் பண்ண தப்புக்கு நான் உன்னுடைய காலடியில் இருக்கிறது தான். இன்றைக்கும் போய் அங்காளம்முடைய மூலவர் சிலை உள்ளே போய் பார்த்திங்கன்னா தலையை பாகத்தில் அடிபாகத்தில் வச்சுருப்பாங்க. காலுடைய பாகத்தில் தலையை வச்சுருப்பாங்க, பிரம்மனுடைய தலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேல்மலை கோயிலுக்கு உள்ளே வராங்கன்னா ஒரு சிலர் இன்றைக்கும் மூலவருடைய தரிசனத்தை பார்த்துட்டு தான் போகணும். எந்த ஒரு கோயில்லையும் கருவறையிலே உள்ளே விட மாட்டாங்க. இன்றைக்கி அபிஷேகம் பண்ணாலும் உள்ளார நின்று அம்மாவை தரிசனம் செய்யலாம். ஒரு சிலர் ஐயா நான் உள்ளே போய் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நின்று பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா இது ஆதி காலத்து கோயில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருந்தாங்க.
அவங்க மட்டுமே இந்த கோயில் வந்து பிரபலமாக இருந்தது. அவங்க மட்டும்தான் இந்த கோயிலை வந்து வணங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து அம்மாவுடைய 51 சக்தி பீடங்கள் தலைமை பீடமாக இருக்கிறது தெரியுங்க. வந்து போனால் கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், அமானுஷ சக்திகள் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை தரதுன்னு தெரிஞ்சு தான் இப்போ பல பேர் பல இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா நாடு நகரங்கள் எல்லா ஊர்லேருந்து இப்போ வர ஆரம்பிச்சோம். மாவட்டங்கள்லேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க, வெளி தேசத்துலேருந்து வர்றாங்க. அந்த மாதிரி இந்த இடம் வந்து இப்போ தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நானே நிறைய பேர் பார்க்குறேன், வெளிநாட்டவர்களாக கூட இப்போ வந்துட்டுருக்காங்க. இது காரணம் என்னென்னா, அம்மா கிட்ட போனால் ஏதோ ஒரு அற்புதங்கள் நடக்குது, இந்த இடத்துல வந்து பல மக்கள் கூடியிருக்காங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னு தான் அம்மா கிட்ட தேடி வந்துட்டுருக்காங்க. இது காளி அவதாரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா தீமிதி திருவிழாவுக்காக நான் எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அதை எப்படி பண்ணுறோம் என்னன்றதை நான் கொடுக்க போகிறேன். அதான் அம்மா வந்து அவதாரம் எடுத்திருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துருங்க. காளி அவதாரம், காளி அவதாரம் என்றாலே அடுத்தவங்களை அழிக்கிறது தானே காளி அவதாரம். நீங்கள் வந்து அங்காளியாக இருக்கலாம், உருமாறி நீங்கள் மாரியம்மனாக இருக்கலாம், இல்லை திருவேற்காடு கருமாரியம்மன், எந்த ஒரு அம்மனாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் முதல் கடவுள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதிசக்தி தான். ஆதிசக்தி தான் அங்காளம்மன். அதுதான் அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் தான் அங்காளம்மன். சக்தி சிவன் அப்படின்னு சொல்லுவோம், சிவசக்தி அப்படின்வோம். இது ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க. அம்மா வந்து ஆதிக்கடவுள், அதுக்கப்புறம் தான் சிவன், பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள் எல்லாருமே படைத்தாங்க. மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி எப்படி இருக்கணுமோ அது அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக அவங்க படைக்கப்பட்டது எல்லாமே. நாங்கள் மந்திர புக்கெலாம் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கோம். நிறைய வந்து உடற்கட்டு மந்திரங்கள், நிறைய பேருக்கு வந்து சாமி ஆறவங்களாம் கட்டு அடிக்கடி விழுந்துருதுறதுக்காக கட்டு மந்திரம்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்து எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி, ஆங்காரி அடங்களை கட்டினை, சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. ஏன்னா நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு தீமிதி இருக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த புக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ நம்ம அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஆண்டு வந்து குத்து விளக்கு பூஜையெல்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ விளக்கு பூஜைக்கு தேவையான மந்திரங்கள், தீபம் ஏற்றும் போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கேன். தீபம் அணைக்கும் போது என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கேன். இது அம்மா எனக்கு கொடுத்த விஷயங்கள். இதை கொடு, இந்த மாதிரி மந்திரங்களை எல்லாருக்குமே தெரியப்படுத்துன்னு நம்மளும் இப்போ அந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க போகிறேன். என்னென்ன மந்திரங்கள் இருக்கிற மாதிரி இப்போ பக்தர்கள் எல்லாமே தீமிதி திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபயர் இதுலேருந்து எல்லாமே வந்துருச்சு. போலீஸ் அதிகாரிகள்லாம் பந்தோபஸ்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த தீமிதி திருவிழாவுக்கு பக்தர்களும் எக்கச்சக்கமான கூட்டங்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க தீமிதி திருவிழாவில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. அதான் நான் எடுத்தேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இது அவங்களுக்கு மட்டுமே, அதாவது தீமிதி திருவிழானா அந்த தீமிதி திருவிழா 3 மணிக்கு ஆரம்பித்தோம்னு சொன்னால் 3 மணிலேருந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க தீமிதி திருவிழா கடந்துக்கிட்டு நேராக உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காலையிலேருந்தே தீயை வந்து மூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உபயதாரர்கள் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. தீயை வந்து கொளுத்தி அதை வந்து தீ நெருப்பு உருவாக்குறதுக்கு இவங்கெல்லாம் வந்து இவங்க ஒரு கோயிலேருந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வருஷம் வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து நின்று செய்வாங்க. இதுமாரி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துலேருந்து பல ஏரியாவிலேருந்து வந்துட்டுருக்காங்க. தீ மிதிக்கிறதுக்கு என்னென்ன விரத வழிபாடுகள்லாம் கடைபிடிக்கணுமோ, ஏன்னா அம்மாவுடைய தீமிதி இந்த திருவிழாவை கலந்துக்கிட்டால் நம்மளுடைய பிரச்சனை அத்தனையுமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாலை போட்டுக்கிட்டு எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்து அது வந்தபடியே இருந்தது. நான் பார்த்தேன். அதான் எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அவங்கள வந்து இந்த கோட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதியிலேருந்து உபயதாரர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தண்ணிலாம் வந்து இறங்கியிருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் மாலை போட்டுட்டு விரத வழிபாடெல்லாம் வந்து 7 நாள் 5 நாள் 9 நாள் விரதம்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் காலையிலேருந்தே 8 மணிலேருந்தே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க லைனில் வந்து. ஏன்னா 3 மணி வரைக்கும் வந்து சாப்பிடாமல், தண்ணி குடிக்காமல், நீர் அருந்தாமல், சாப்பிடாமல் கொள்ளாமல் எவ்வளோ பேர் வந்து அந்த வெயிலும் வந்து அதிகமாக இருந்தது. அந்த வெயிலே வந்து பொருட்படுத்தாமல் மக்கள் பக்தர்கள் அந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். யாரையும் இந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த பக்தி அதிகப்படுத்தும் போது தான் அவங்க வந்து தான் இந்த மாதிரி எத்தனை மணி நேரம் இருந்தாலும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அம்மாவுக்கு நம்ம விரதத்தோடு இருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு செல்வம், அதாவது நிறைய விஷயங்கள் கஷ்டத்துக்காக வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் மாலைலாம் போட்டுட்டு அம்மாவுக்கு தீமிதி திருவிழாவில் வந்து பல ஊர்லேருந்து பல ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க.
யார் யார் எந்தெந்த ஊர்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பல பக்தர்கள் இன்றைக்கி வந்து பஸ்ஸு, வேனு எல்லாமே வச்சு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் வந்தது. எல்லாமே பக்தர்கள் அந்தந்த ஏரியாவிலையும் மாலை போட்டுட்டு வந்து அந்த தீமிதி திருவிழாவில் கலந்துட்டாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்தர்கள் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து நேர்த்திக்கடன் இருக்கணும். யார் யார் நேர்த்திக்கடன் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அம்மா வந்து பலன் தருவாங்க. நேர்த்திக்கடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிறது, மேற்கொண்டு கஞ்சூலி வேஷம் போடுறது, அம்மாவுடைய சக்தி வடிவம் எடுக்கிறது, மேற்கொண்டு வந்து பார்த்தா நடைபயணமாக வர்றது, ஆடி பிரதர்சனம், அங்க பிரதர்சனம், இது எல்லாமே வந்து நேர்த்திக்கடன் தான். இதுக்கு வந்து பணமோ எதுவுமே செய்ய தேவையில்லை. நிறைய பேர் கேட்டாங்க, ஐயா மாலை போடுறதுக்கு என்ன பணங்கன்னு என்ன கட்ட வேண்டி இருக்குதான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்தி ஈடுபாடு மட்டும் அதிகம் இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. நாம் செய்கிறது அம்மாவுக்கு தெரியும். நீ என்ன மாதிரி தொண்டு செஞ்சிட்ருக்க, என்ன மாதிரி விரதம் இருந்துகிட்ருக்க, எதுக்காக வந்திருக்க அப்படின்றது எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. தெய்வ சக்திகள் கூட நின்று வழி நடத்திட்டுருக்கு. அதனால தான் பல பேர் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 100ல் வந்து ஒரு 50-60 பேராவது அம்மா வந்து ஆடுவாங்க. அவங்க மேலே வந்து சக்தி இருந்துகிட்ருக்கு. ஆடி பாடி அவங்க சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அவங்க மேலே இருந்துகிட்ருக்காங்க. பக்தி ஈடுபாடு யாரெல்லாம் இருக்குதோ அவங்க கூட இருந்து அம்மா வந்து வழி நடத்துவாங்க. அதுவும் பெண்கள் மீது வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப பற்று அதிகம். சாமியார்கள் மீதும் பற்று அதிகம். இப்போ என் மேலெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறாங்கன்னு காரணம் என்னென்னா, நான் வந்து அவங்களுடைய உண்மையான நேசித்துட்ருக்கேன். அம்மா வந்து இருக்குது, அம்மா நம்மளை சுற்றி வழிநடத்துதுங்கிறது நான் நம்பி அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து அம்மாவை கூட இருந்து என்னை வழிநடத்தி இந்த அளவுக்கு எனக்கு வந்து வழிநடத்திட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சித்தர்கள் பேசுகிறாங்க, அம்மா பேசுகிறாங்க. எனக்கு கேட்ட அத்தனை குறிப்புகளும் கொடுத்துட்ருக்காங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கணுமோ அது அத்தனையுமே குறிப்புகள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அம்மாவே எனக்கு ஆசைப்பட்டு வந்து தான் இந்த அளவுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் பக்தர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அம்மாவை வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுக்காத விஷயங்கள் இல்லை. கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும், கிடைச்சவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே வரும். அதனால் வந்து தெய்வத்தோடு நம்ம இன்றைக்கி வந்து பிறவி எடுத்துக்கிற ஒவ்வொருவருமே தெய்வத்தோடு கடந்து நிற்கணும். தெய்வம் இல்லை என்பது வந்து எல்லாருமே இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்த நாத்திகம் பேசியிருந்தவங்களாம் இன்றைக்கி குறைஞ்சிட்டாங்க. நீங்களே பார்க்கலாம். ஊருக்கு அந்தமாதிரி நாத்திகம் பேசியிருந்தவங்களாம் குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து பக்தி ஈடுபாடு இருக்குது. அந்த பக்தி ஈடுபாட்டை எந்த மாதிரி நம்ம செயல்படுத்த போகிறோம்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன படையல் போடணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் தோணுதை நீங்கள் படையலாக போட்டோம். அம்மா வந்து கூழுக்கு சொந்தக்காரி, பொங்கலுக்கு சொந்தக்காரி. இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து பெரிய செலவே கிடையாது. இன்றைக்கும் வந்து பொங்கல் கூழ் தான் வச்சு படைச்சிட்ருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா வந்து அம்மாவுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலான்ற பூஜை முறைகள் தான். நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க அம்மா வந்து. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து போய் தீமிதி திருவிழா முடிஞ்சவொடனே நேராக வந்து கோயில் உள்ளே வருவாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம், மேட்டெலாம் போட்டிருக்கோம். கோயிலை சுற்றி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உள்ளார வந்து மேட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அத்தனை வசதி வாய்ப்புகளும் நேரடியாக அந்த தீமிதி திருவிழாவிலேருந்து வந்து கலந்துக்கிறவங்க அப்படியே நேராக உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே போகலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். வேறு யாருமே உள்ளே வர முடியாது. அந்த டைமில் எல்லாமே லாக் பண்ணிட்டோம். ஏன்னா 3 மணிலேருந்து உங்களுக்கு லாக் பண்ணிட்டாங்க. கோயிலை சுற்றி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு உள்ளே வந்து நிறைய பேர் வந்தவங்களாம் லைனில் நின்றவங்களாம் கூட சாமி பார்க்க முடியாமல், ஐயா எப்போ ஐயா சாமி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக முடியாதுங்க, இன்றைக்கி முடியாது. ஏன்னா இன்றைக்கி 3 மணிக்கு கோயில் உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடும். வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ நேரம் வந்து பக்தர்கள் அத்தனை பேரும் தீமிதி திருவிழாவில் கலந்துட்டவங்க அத்தனை பேரும் உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் வெளியே வருவாங்க. அதனால் கோயிலே திறக்க மாட்டாங்க, கோயிலை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்துட்டு சாமி தரிசனம் பார்க்க முடியாமல் வெயிட் பண்ணவங்களாம் நிறைய பேர் மறுநாள் இருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போனாங்க. அதான் மேட்லாங் போட்டுட்ருக்காங்க கோயில் வந்து நிர்வாகம். இது பாருங்கள், ஈரோடு மக்கள் மண்டபம்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஈரோடுலேருந்து அவங்களா சேர்ந்து ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்க பாருங்கள். அது மாதிரி வந்து பல பேர் இந்த கோயிலுக்காக நன்கொடை கொடுத்தவங்களும் சரி, டோனர்களும் சரி, எக்கச்சக்கமான பேர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் எதை ஒன்றுலாம் செய்கிறதுக்கு ரெடியாகிறோங்க. ஏன்னா நிறைய பார்த்தோம். நான் வந்து இந்த மேலே வந்து இந்த தூண் இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா கொடிக்கம்பம் இருக்கும் கோயிலுக்கு பேக் சைடு வந்து, அதாவது ஊஞ்சல் தாலாட்டுக்கு பின்னாடி வந்து கொடிக்கம்பம் இருக்கும். அதுக்குனுடைய அந்த படிக்கட்டு வசதியானது டோனர் தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஐயா நாங்கள் இது செஞ்சு கொடுக்கணும்னு வந்து நிற்பாங்க. நாங்களே சொல்லுவோம் பட்ஜெட் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் சார் ஐயா நாங்கள் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன இருக்குது, என்ன செய்யணும், அடுத்து எஸ்டிமேட் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம். மேற்கொண்டு ₹1 2 சேர்ந்து செய்தாலும் அவங்களுக்கும் வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்துட்ட பிறகு அம்மாவுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க.
ஏன்னா யாருமே எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. கடைசியில் போகும்போது வெறும் அண்ணா கையில் கூட நம்ம கிட்டே இருக்க போகிறதில்ல. இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கோம், மறுபடியும் அடுத்த ஜென்மம் பிறக்கும் போது நம்ம அருமையாக பிறக்கணும். அது தெய்வத்துக்கு கூட என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குற இடத்துல இருந்துகிட்ருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிந்தது செய்யலாம். இதுதான் வாங்கி கொடுக்கணுமா ஐயா, எங்களெல்லாம் அவ்வளோ லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவுடைய அவதார பொருள்னு இருக்குது. மணி இருக்குது, தட்டு இருக்குது, சிலம்பு இருக்குது, பம்பை இருக்குது, உடுக்கு இருக்குது. இதெல்லாம் பெரிய ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய வேலையே இல்லை. இதை நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கூட போதும். அம்மா இந்த பொருளை நான் வாங்கி வைக்கிறேம்மா, அடுத்த தடவை வரும்போது என்ன கேட்டது கிடைக்கிறேம்மா அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக தருவாங்க அம்மா வந்து. அதுமாரி வருமானத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 100க்கு 1 ரூபா, அதாவது 100க்கு 10 ரூபா அப்படி எடுத்து வைங்க. இன்றைக்கி வருமானம் இல்லையே நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க. எடுத்து வச்சு பாருங்கள், நிச்சயமாக அதனுடைய பலன் இரட்டிப்பாகிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ₹1 இன்றைக்கி வருமானம் பார்க்குறீங்கன்னா 10 ரூபா எடுத்து வைங்க. நாளைக்கு 200 வருமானம் பார்க்குறீங்கன்னா 20 ரூபா எடுத்து வைங்க. உண்டியல் காணிக்கையாக போட்டுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுங்கள். கடன் வாங்கிட்டு யாருக்கிட்டேயும் வந்து செலவு பண்ணின்னு செய்யாதீங்க. அது வந்து கடைசி வரைக்கும் கடன்காரனாகவே தான் இருப்பீங்க. ஏன்னா பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்குது, அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறதுக்கு தான். அதான் இன்னொரு 10 ரூபா சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கலாம். 100க்கு வந்து 10 ரூபா கோயிலுக்கும், 10 ரூபா ஏழை எளிகள் உங்களுக்கு கேட்டு யார் வராங்களோ அவங்களுக்காக எடுத்து வைங்க. மிச்சம் 80 ரூபா வந்து உங்களுடைய செலவுக்கோ எல்லாத்துக்குமே எடுத்து வைங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொக்கி வந்து போட்டுக்கிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வந்து லாரியில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிகவும் அற்புதமான காட்சி. பக்தி ஈடுபாடு வந்து அதிகப்படுத்தும்போது நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து இதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த உலகமே வந்து எதை நோக்கி இயங்கிக்கிட்டுனா அந்த தெய்வத்துடைய சக்தியோட இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மனிதன் வந்து வாழ்ந்துட்டுருக்கான். மற்ற எல்லா இடத்துலையும் வாழ முடியாமல் மனிதன் மட்டுமே இந்த இடத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள் அத்தனை பேர் இந்த இடத்துல மட்டும்தான். காற்றுலேருந்து எல்லாமே, நீர் நிலை எல்லாமே, நம்ம உடலில் இருக்கிற பஞ்சபூத தத்துவங்கள் மொத்தமே இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதனால தான் இயக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். சூரியன் வந்து பகல்லையும், நைட்டில் வந்து சந்திரன் வந்து நைட்லேயும் வந்துட்டுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். மறைவதும் உதிப்பதும் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறையை நோக்கி போயிட்டுருக்கோம். கலியுகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். 4,32,000 ஆண்டுகள் வந்து கலியுகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5,125 ஆண்டுகள் நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து கலியுகத்தில் பிறந்ததே நம்ம வந்து பல கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே ஆளாக்கப்படுவோம். ஏன்னா ஒவ்வொரு யுகத்தில் என்ன நடந்தது அது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கலியுகத்தில் நடக்கும். கிரேத யுகத்தில் வந்து பொய் பேசாமல் சத்தியத்தோடு வாழ்ந்தாங்களாம். அதுதான் ஹரிச்சந்திரா நாடகம் வந்து நடந்தது. திரேதா யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம், கணவன் மனைவி வந்து இப்படி தான் இருக்கணும், அன்பு பாசம் நேசம்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பு அதோடைய கருவை வந்து உருவாக்குனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மகாபாரத போர். திரேதா துவார யுகத்தில் பார்த்திங்கன்னா மகாபாரத போர் வந்து இப்படி தான் நடந்தது. மண்ணு மனைக்காக அடிச்சிட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலியுகத்தில் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி வந்து நடந்திருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உண்மை பேசாமல் இருக்கிறது, பொய்யே பேசுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு ஒருத்தர் தான் இருப்பான். ஹரிச்சந்திரனான்னு சொல்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இவர் ஹரிச்சந்திரன், அவர் பொய்யே சொல்ல மாட்டார். இன்றைக்கி வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க, பொய் சொல்லாதவர்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பக்தர்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. வேகமாக சாமி வந்து ஊர்வலமாக வந்துட்டுருக்கு. அக்னிகூடத்துலேருந்து அம்மா வந்து ஜோடித்து அங்கேருந்து வருவாங்க. வந்த பிறகு தான் இந்த தீமிதி திருவிழா நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து அக்னிகூடத்துலேருந்து வந்தவங்க தான் இப்போ உள்ளே வந்துட்டுருக்காங்க. அத்தனை பேர்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுங்கிட்டாங்க. போலீஸ்காரங்களாம் வந்து கூட நின்று அத்தனை பேருக்குலாம் ஒதுக்கி நின்று இது பண்ணாங்க. அவங்க எல்லாமே லைனில் போய் நின்று அதுக்கப்புறம் வந்து தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக சிறப்பு ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். போலீஸ் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டாங்க. மேற்கொண்டது தீயணைப்புத்துறை வீரர்கள், மருத்துவம் எல்லாமே வந்து இன்றைக்கி சிறப்பாக இருந்தது. எல்லாருமே பக்கத்துலேயே இருந்து எல்லாமே வழி நடத்தாங்க. அது தேரை தான் பார்த்துட்ருக்கீங்க. சாமி வந்துட்டுருக்கு, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லும் போது பல விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டு வரும்போது தான் நமக்கு தெரியும். ஏன் வந்து சூரியன் வந்து பகல்லையும், சந்திரன் வந்து இரவு நேரத்தில் வந்துட்டுருக்கு. சூரியன் வந்து சிவனாகவும், சந்திரன் வந்து பௌர்ணமி வந்து அம்பாளாகவும் நம்ம வந்து பாவிச்சிட்ருக்கோம். அம்மா தான் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிறாங்களா. சூரியனுக்கு எவ்வளோக்கு அப்புறம் வந்து தான் பூமிக்கு கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் தானா. அதற்கு அப்பாற்பட்டு தான் சூரியன் இருக்காதான்.
இன்றைக்கி வந்து சூரியனுடைய வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியாது. ஜீவராசிகள் அத்தனை பேருக்குமே சூரியனுடைய கதிர்கள் தேவைப்படுது. அதேமாதிரி வந்து அமாவாசை என்பது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய கதிர்வீச்சு நமக்கு தேவை. உடலில் வந்து அந்த ஹீட்டும் அந்த குளிர்ச்சியும் சமப்படுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய ஆயுட்காலம் நீடிக்கிறோன்னா இவனுடைய இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். சூரியனுடைய கதிர்வீச்சும் அம்மாவுடைய கதிர்வீச்சும் இது வந்து நல்ல சக்தியில் எடுத்துக்கணும். பிரபஞ்சம் வந்து நல்ல சக்தியில் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அம்மா வந்து பலன் தருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து அக்னி குலத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பக்தர்கள் எல்லாமே நம்மளுடைய ஃபேன்ஸாக வந்துட்டுருக்கீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, வர்றீங்க, பேசுகிறீங்க. அத்தனையுமே வந்து அம்மா வந்து ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன, கர்மா என்ன, அது எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறைலாம் என்ன இருக்குது, இந்த ஜென்மத்தில் என்னென்ன கர்மாவாலும் நம்ம பாதிக்கப்படுறோன்றது அத்தனையுமே வந்து அம்மா எனக்கு பல விதையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை என்னாலையும் உயர்த்த முடியும். ஏன்னா அம்மா வந்து நம்மளுடைய பாலகனுக்கு நிறைய சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. தீமிதி திருவிழாவில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. பக்தர்கள் வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்கணும். ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உருண்டையாக இருக்கிற மாதிரி சந்திரன் உருண்டையாக தான் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கதைகள், புராண கதைகள் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சந்திரன் என்பவர் யாருன்னு சொல்லிட்டா 27 நட்சத்திரத்தை வந்து கல்யாணம் பண்ணுவார். அதாவது 27 நட்சத்திரம் அஸ்வினி, ரோகிணி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். நீங்கள் வந்து 27 நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து 27 பெண்களை வந்து சந்திரன் மணமுடிப்பார். தட்சனுக்கு வந்து 60 பெண்கள், அது 27 பெண்களுக்கு சந்திரனே கொடுத்துருவாங்க. சந்திரன் வந்து அவ்வளோ அருமையாக இருப்பாராம். அதான் பக்தர்கள் வந்து தீ மிதிச்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கதைகள், புராண கதைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார்னா ரோகிணியோட பெண்களோடு மட்டும்தான் இருப்பார். மற்ற பெண்கள் எல்லாமே அவருக்கு வந்து யாரு கூடயும் வந்து அதிகமாக பாச நேசத்தோடு இருக்க மாட்டாராம். அதனால் மற்ற பெண்கள்லாம் போயிட்டு சந்திரனை வந்து தட்சன்கிட்ட முறையிடுவாங்க. முறையிடும் போது என்ன ஆகுதுன்னா அவர் தட்சன் வந்து கூப்பிட்டு வான் பண்ணுவார். நீங்கள் வந்து 27 எல்லா பெண்களோட வந்து நீ சமமாக பழகு, ஏன் வந்து ரோகிணிகின்ற பெண்ணுக்கிட்ட மட்டும் நீ பழகுறியாமே அப்படின்னு சொல்லும் போது அவரும் ஓகே சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் மறுபடியும் திருப்பியும் வந்து அவரால் வந்து ரோகிணியோட பெண்களோட மட்டும்தான் அவர் வந்து இருப்பார். மற்ற பெண்கள்லாம் வந்து எப்பயுமே பாகுபாடு இருக்கிற மாதிரி தான் இருப்பார். அதுக்கு என்னமோ அவருடைய காரணங்கள் மனநிலை. அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் தட்சகிட்ட சொல்லும் போது தான் என்ன பண்ணுவான், தட்சை வந்து சபிச்சிருவான். நீ தேந்தி போக கடவாயின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முழுசாக இருக்கும், ஒரு நாளைக்கு பாதி இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மாறி மாறி இப்படி காட்சி கொடுக்கும். அப்போ பக்தர்கள் எத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க, முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயா இதுமாரி சூரியன் வந்து போகிறீங்க, சந்திரன் வந்து இன்றைக்கி ரொம்ப இந்த மாதிரி முகம் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான், சந்திரன் போய் கடலில் போய் உள்ளே பூந்துருக்கும். கடலில் போய் உள்ளே நின்றுடுவார். ஏன்னா வந்து தன்னுடைய முகம் வந்து இந்த மாதிரி முகம் மாறி மாறி நிற்குதுன்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுவார், போய் சந்திரன் போய் உள்ளே இருந்துருவார். அப்போ தான் சிவன் வந்து சொல்கிறாங்க, போய் முறையிடுறாங்க. ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் வரும்போது சந்திரனுடைய கதிர்வீச்சம் நமக்கு உடம்புல படணும், ஐயா சந்திரனுடைய கதிர்வீச்சை நம்ம தவிக்கணும்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் சொல்லும் போது சிவன் தான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கையிலேயே அப்படியே எடுத்து தலையில் எடுத்து வச்சுக்குவார். அதாவது அந்த சந்திரனுடைய பிறைச்சந்திரன் இன்றைக்கி வந்து சிவனுடைய நெட்டி, அதாவது தலைமுடி இருப்பாருங்க, அந்த பிறைச்சந்திரன் வந்து அதுதான் வந்து மேலே வச்சுருப்பார். மேலே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது படிப்படியாக உயர்வதும் படிப்படியாக தாழ்வதும் அது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கணும் தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அருமையாக இருக்கும். பல விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்கும் போது நமக்கு அதனால தான் சிவனுக்கு வந்து சந்திரசேகரன் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு சிவனுக்கு வந்து. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. புத்த சுத்தினா பித்துக்கள் நீங்கன்றது ஐதீகம். அதனால தான் புத்த சுற்றி அம்மா வந்து பார்த்துட்டு போகிறவங்க அத்தனை பேருக்குமே பலன் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே வந்து மாதம் அமாவாசைக்கு தவறாமல் கலந்துங்க. அமாவாசை வழிபாடுலாம் முறையாக பண்ணுங்கள். அதுக்குண்டான சக்கரை வழிபாடுகள், மந்திர வழிபாடுகள் நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணால் போதும். நிச்சயமாக அம்மா வந்து விடுதலை கொடுப்பாங்க. இந்த கலியுகத்தை வந்து சிறப்பாக இல்லாமல் இருக்குது. எல்லாருக்குமே கஷ்டங்கள் தான். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டத்தை போக்கணும், நம்ம இன்பமாக வாழணும், நம்ம எதிர்காலங்கள் லட்சியம் எல்லாம் நிறைவேறணும். ஏன்னா இது சாதாரணமாக கிடைக்க வேண்டிய, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையுமே இன்றைக்கி கிடைக்காம தவிச்சிட்ருக்கோம். எல்லாமே திருமண தடை, பொருளாதார தடை, பிரச்சனை, நம்மளை சுற்றி வாட்டி வச்சுருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே மரண வேதனை தான் நம்ம எல்லாருமே நகர்ந்துட்டுருக்கோம். அதனால் தெய்வத்தை பிடிச்சாதான் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வாழ முடியும். அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க மாதம் அமாவாசைக்கு தினந்தோறும் வந்து போங்க. மாதம் வந்து போங்க. அமாவாசைக்கு பார்க்க முடியாதவங்க மற்ற நாளில் வந்து சாதாரண நாளில் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் வராதிங்க. ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக வர டைம். அதனால் மற்ற நாளில் சாமி தரிசனம் பார்க்க வரங்க. மேற்கொண்டு உங்களுடைய கர்மாவை என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய பிரச்சனை என்ன, இந்த ஜென்மத்தில் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறோன்றது ஜோதிடம் மூலியமாகவும்
மேற்கொண்டு அம்மாவுடைய வாக்கு மூலியமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் பார்க்கறதுக்கு ரூ. 500 வாங்கிட்டுருக்கேன். வாக்கு அப்படின்னும் போது ரூ. 2000 அருள் வாக்கு, அம்மாவுடைய அருள் வாக்கு மூலிமா உங்களுடைய சுற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வரணும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு வாங்க. அருள்வா கேட்கறதுக்காக ரூ. 2000 வாங்கணும். ஜோதிடம் பார்க்குறதுக்கு ரூ. 500 வாங்கிட்டுருக்கேன். உங்களுடைய பிரச்சனை என்ன, இந்த போன ஜென்மத்து கர்மா என்ன, நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன வரும், என்ன வராது, என்ன தொழில் செய்யலாம், என்ன தொழில் செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம குறித்து கொடுக்குறோம் நம்மளால். அதனால் நீங்கள் வர்றவங்க அத்தனை பேரும் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய கர்மாவானது நிச்சயமாக குறையும். வர வர தான் உங்களுக்கு அம்மா எனக்கு பல சித்து விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தனை விளையாட்டும் உங்களுக்காக நான் பயன்படுத்த போகிறேன். மேற்கொண்டு இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையின தலைமை பூசாரி பூபதி ராஜா.